Hello students, welcome to HIBA Maths 12th Standard Business Maths Chapter 2 Integral Calculus 1. இந்த வீடியோல பார்க்க போறோம். Example 2.9 எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Evaluate 3x square plus 2x plus 1 by x into dx. So divisionல ஒரு x கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இந்த x வந்து இந்த மூணு டேர்முக்குமே காமன். So solutionல மூணு டேர்மை பிரிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போறோம். Solutionல first given எழுதிடலாம். 3x square plus 2x plus 1 divided by x into dx. இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சு எழுதலாமா? Integration of 3x square by x plus 2x by x plus 1 by x into dx. xம் இங்கே ஒரு xம் கேன்சல், xம் கேன்சல், இது 1 by x இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைனில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3x plus 2 plus 1 by x into dx. இப்போ 3x இன்டிகிரேட் பண்ண ஆன்சர் என்ன? 3 அப்படியே இருக்கும். x பவரில் 1 இருக்குது. 1 plus 1 2 divided by 2 plus 2 இன்டிகிரேட் பண்ண x ஆட் பண்ணும். இப்போ 1 by xன்னு இருக்குது. இப்போ 1 by x நான் எப்படி எழுதிக்கலாம்னா log xன்னு மாற்றி எழுதிக்கலாம். ப்ளஸ் சின்னு வரணும். கான்ஸ்டன்ட் என்னன்னு எழுதணும். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க. Example 2.10. Evaluate 2 by 3x plus 5 into dx. இப்போ இந்த term எப்படி இருக்குன்னா 1 by x. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 1 by x into dx இருந்தால் அது எப்படி எழுதலாம்? log of modulus xன்னு எழுதுறோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் given எழுதிக்கலாம். Integration of 2 by 3x plus 5 into dx. இப்போ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. 1 by 3x plus 5 இருக்கு into dx. இப்போ இதை 1 by xன்னு கன்சிடர் பண்ணுறோம். 1 by xன்னு கன்சிடர் பண்ணால் 2 அப்படியே இருக்கும் into log modulus 3x plus 5 divided by 3 வரணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ 3xோட கோஎஃபிஷியன்ட் 3 அதை டிவிஷனில் எழுதிக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் c இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த 3யை வெளியே எடுத்துடலாமா? அப்போ ஆன்சர் 2 by 3 log modulus 3x plus 5 plus cன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.11. evaluate x square plus 2x plus 3 divided by x plus 1 into dx. ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மை நம்ம டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷனில் given எழுதிடுங்க. x square plus 2x plus 3 divided by x plus 1 dx. இங்கே x plus 1ன்னு வருது. அப்போ 3யை நான் 1 plus 2ன்னு மாற்றி எழுதணும். கீழே என்ன நம்பர் வருதோ அதை பொறுத்து தான் மேலே இருக்கிறத நம்ம மாற்றுவோம். அப்போ நெக்ஸ்ட் லைனில் x square plus 2x plus 1 plus 2ன்னு மாற்றிக்கணும். ஏன்னா 1 இருக்குது இல்லையா? இதை தனியாக எடுத்துக்கலாம், இந்த 2வை தனியாக எடுத்துக்கலாம். divided by x plus 1 into dx. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குது தெரியுமா? a square plus 2ab plus b square. x square 2 into x into 1 plus 1 square 1 தான். ஸோ இது எப்படி எழுதலாம்? a plus b whole square எழுதலாமா? இங்கே ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸு, பியோட வேல்யூ என்ன? 1. அதுக்கு ஸ்கொயர். சரியா? அண்ட் ப்ளஸ் 2 இருக்குது. டிவைடட் பையில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 டினாமினேட்டரில் இருந்தால் ரெண்டுத்துக்குமே காமனா? ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ அதை நம்ம பிரித்து எழுதலாம். அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த ஒரு டேர்மு இதில் ஒரு டேர்மு கேன்சல் ஆகிடும். டிஎக்ஸ் எழுதலை, டிஎக்ஸ் எழுதிருங்க. சரியா? ஸோ அடுத்த லைன் எப்படி மாறும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 into dx. இப்போ தனித்தனியாக இன்டிகிரேஷன் பண்ணலாம். எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா 1 plus 1 2 by 2 ப்ளஸ் 1 இன்டிகிரேட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் இந்த டேர்மை இன்டிகிரேட் பண்ணும்போது 2 வெளியே வந்துடும். 1 by எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். அப்போ எப்படி எழுதணும்? log of x plus 1. இப்போ மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ அது எழுதணும்னு இல்லை, டிவைடட் பை 1 எழுதணும்னு இல்லை, ப்ளஸ் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.12. evaluate x cube plus 5x square minus 9
divided by x plus 2 into dx. x cube இருக்கு. x cube plus 5x square minus 9 divided by x plus 2 இருக்கு. இப்போ இதை நான் first ஒரு long division solve பண்ணிட்ட பிறகு தான் simplify பண்ண முடியும். சரியா? So x cube plus 5x square minus 9 divided by x plus 2. So first இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுல முதல் term இதுல முதல் term எடுத்துக்கணும். x cube by x cancel பண்ண x square. So மேலே x square எடுத்துக்கலாம். இப்போ x square into x x cube plus x square into 2 2x square. So இங்க minus ஆயிடும் plus minus ஆயிடும் cancel பண்ணிடலாம். 5x square minus 2x square 3x square minus 9 கிடைக்கும். இப்போ மறுபடியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா first term divide பண்ணுங்க. 3x square by x. இதுல ஒரு x இதுல ஒரு x cancel ஆயிடும். Plusல தான் இருக்கு. So plus 3 into x. இப்போ multiple பண்ணுங்க. 3x into x 3x square plus 6x. இப்போ இதை மைனஸா மாத்திட்டேன். இதையும் மைனஸா மாத்திட்டேன். இதை cancel பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதணும். ஏன்னா இது வந்து லைக் டேர்ம் கிடையாது. இப்போ minus 6x minus 9. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாமா? minus 6x divided by x. x cancel ஆயிடுச்சுன்னா minus 6. இப்போ minus 6 into x minus 6x. minus into plus minus 6 2s are 12. இப்போ minus இருந்தா plus ஆக்கிடணும், minus இருந்தா plus ஆயிடணும். இது cancel ஆயிடும். 12 minus 9 3. So remainder 3 வந்தோன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் எப்படி எடுத்து எழுதுறதுன்னா கோஷன்ட்ல இருக்கிறதும் ரிமைண்டர்ல இருக்கிறதும் எடுத்து எழுதிட்டு ரிமைண்டருக்கு மட்டும் டிவைடட் பைல x plus 2 எழுத போறோம். சரியா? integration of x cube plus 5x square minus 9 divided by x plus 2 எப்படி மாறி இருக்குன்னா x square plus 3x minus 6 plus 3 divided by x plus 2 எழுதணும். லாஸ்ட்ல dx எழுதிக்கலாம். integration. இப்போ இதை தனித்தனியா நம்ம integrate பண்ணி எழுதலாம். which is equal to x square integrate பண்ணா x cube divided by 3. 3x integrate பண்ணா 3x square divided by 2. minus 6 integrate பண்ணா 6x. plus 3 constant 1 by x plus 2 எப்படி எழுதணும்? log of modulus x plus 2. லாஸ்ட்ல plus c எழுதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.